ஹாய் பட்டுக்குட்டீஸ். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் இருக்கோம். சென்னையிலேருந்து ஒரு மகாபலிபுரம் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். அப்படியே மகாபலிபுரம் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு வந்தோம். ஒரு சூப்பரான ஒரு பீச் ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் இந்த பீச் ரெசார்ட் தான் பார்க்க போறீங்க. ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது சென்னையில் இருக்க விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்டுக்கு தான். மகாபலிபுரத்தில் ஒரு ப்ரைவேட் பீச்சோட ஒரு நல்ல ஸ்டேனே சொல்லலாம். ஸோ நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு கார் பார்க்கிங் தேடி உள்ளே எண்டு வரைக்கும் போயாச்சு. ஸோ அங்கே தான் ரிசப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஸோ இதான் ரிசப்ஷன். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம செக்இன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணிடணும். ஏன்னா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம அவங்கள்ட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அவங்க அதுக்கான ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுத்துருவாங்க. நம்ம அதை ஃபில் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டு நம்மளுக்கு ரூம் அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பீச் ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. உள்ள ரூம்ஸ்கிட்டையும் வந்துட்டோம். ஸோ செக்இன் பண்ணிவிட்டு இப்போ ரூம்குள்ளே என்ட்ராக போகிறோம். பேபி ஓப்பன் த டோர். இதுதான் ஆமாம், ஹோம் டூர் முடிச்சு இப்போ ரூம் டூர் வந்துட்டோம் நம்ம. ஸோ இதுதான் வந்து நமக்கு அலோகேட் பண்ண ரூம். ஆமாம், இங்கே படுத்துக்கலாம். கர்டன் திறந்து வேடிக்கை பார்க்கலாம். வாவ், ஏய் இங்கதான் இருக்கா? ஏய் சூப்பர்ல. நான் கூட பாத்ரூம்ல தான் வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். வாவ், ஓபன் ஸ்பேஸ். கக்கூசி தான். ஓ ஓபன் ஸ்பேஸ்ல இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆசை இதுலயும் உட்காந்து குளிக்கணும்ட்டு. சரி, நெக்ஸ்ட் வந்து டிவி இருக்கு. டிவி பார்த்துக்கலாம். ஒண்ணுமே இல்ல. வார்ட்ரோப் மாதிரியா? ஓகே. ஸோ ரெஸ்ட் ரூமையும் காட்டியிருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் வச்சுக்கலாம். ஆமாம், நம்ம திங்ஸ்ல வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து பாத்ரூம். இங்க ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து திங்ஸ் எல்லாமே இருக்கு. சோப்பு, பேஸ்ட், ஷாம்பூ, ப்ரஷ் எல்லாமே இருக்கு. நைஸ் 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 நைஸ். ஸோ இதுதான் நம்மளோட ரூம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இந்த டேக்கான ரூம் இதுதான். ஸோ நீட்டாக இருக்குது. அத்தை மாமாவுக்கு வந்து பக்கத்தில் அங்கே ஒரு ரூம் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 207 நம்பர், அவங்க வந்து 215. இனிமேல் தான் அவங்க ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ அத்தை மாமாவுக்கு ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ சேமா ஜாலியா இருக்கா? ஸ்கூல்ல லீவு போட்டு வெக்கேஷனுக்கு வந்திருக்கியா நீ? சரி, நம்ம நேரா இப்போ அங்க டப்ல வந்து வாட்டர் ஃபில் ஆயிட்டு இருக்கு. அதை போய் பார்ப்போம். நல்லா சூடா வருது தண்ணி. ஸோ ஃபில் ஆயிட்டு இருக்கு. இது ஃபில் ஆகவே எப்படியும் அவ்வளோ நேரம் ஆகும் போல இருக்கு. தங்கக்குட்டி என்ன பண்றீங்க? ஜாலியா இருக்கா? நீச்சல் அடிக்கிறியா? ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆயாச்சு. டைம் வந்து ஆமாம், இப்போ கொஞ்சம் டைம் ஆகிட்டதுனால சாப்பிட போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். இங்கே தான் இங்கே சந்தோஷி ஹால்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்னென்ன டிஷ்லாம் சாப்பிட்றோன்னு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெருசாக வேற இருக்கா, அதனால் எது எங்கே இருக்குன்னே எங்களுக்கும் தெரியல. ஸோ அதை தான் இப்போ தேடி நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே என்னென்ன டிஷ்ஷு இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு கட்டிட்டு அடுத்தது வந்து நம்ம இண்டோர் தூங்குறதுல இருவி. அடுத்து இண்டோர் கேம்ஸா, அவுட்டோர் கேம்ஸா, அடுத்து பீச் போகிறோமா, ஸ்விம்மிங் போகிறோமான்னு நம்ம பார்க்கலாம். இங்கே ஜோ குட்டி ஓடி வந்துட்டு இருக்காரு. ஜாலியாக அவன் என்ஜாய் பண்ணுறான்ப்பா ஸ்கூலில் லீவை போட்டு. ஜோகன் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீல்ல? ஆ வெயிட்டாக இருக்கா? வாட்டர் பாட்டில் மட்டும் தான் இருக்கு அதில். வா. என்னது இது? என்னது இது? என்ன பழம்? ஆலமரத்து பழம். ஆலமரத்து பழமா? சந்தோஷ் ஹால். ஸோ இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டு.
ஸோ உள்ளே போய் நம்ம சாப்பிட போகலாம். செம்ம பசியாக வேற இருக்கு. லஞ்சுக்கு நிறைய மெனுஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் பர்டிகுலராக என்ன ஆர்டர் பண்ணோன்னா ஜோக்குட்டிக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் நான் அண்ட் சில்லி சிக்கன் ட்ரை, அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி அண்டு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவங்ககிட்ட இருக்க பிரியாணி வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற பிரியாணி மாதிரி இல்லை, இந்த கேரளா ஸ்டைலில் தான் இருந்துச்சு. கிரேவி அண்ட் ரைஸ் மிக்சிங்கில் பண்ணியிருந்தாங்க. பட் மட்டன் பிரியாணி சான்ஸில் சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு தான் போக போகிறோம். செம்ம டயர்டாக இருக்குது. அதுவும் அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு வர வந்தாங்களா, செம்ம டயர்டு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வேற என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஆமாம் பீச்சு, ஸ்விம்மிங் பூல், அப்புறம் இங்கே என்னென்ன நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ விஜிபி அவங்களோட ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். விஜிபி கோல்டன் சிட்டியோட ப்ராப்பர்ட்டியில் நமக்கு கார்ப்பரேட் டே அவுட்டிங், ஃபேமிலி கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி, ஃபேமிலி ஃபங்க்ஷன், மேரேஜ், ரிசப்ஷன், கான்ஃபரன்ஸ் ஹால், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே இண்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் கூட இருக்குது. ஸோ இப்போ ஜோக்குட்டி ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னதுனால நம்ம இப்போ இண்டோர் கேம்ஸ் விளையாட தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு தனி ஹால் வச்சுருக்காங்க. உள்ளேயே எல்லா டைப் ஆஃப் கேம்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஈவன் சைக்கிளிங் கூட அவங்க வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஈவினிங் கொஞ்சம் போர் அடித்ததுனால அப்படியே கிளம்பி இங்கே வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஜோக்குட்டியும் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். செஸ்ஸு அப்புறம் காயின்ஸ்லாம் அடுக்கிறதுன்ட்டு. ஸோ அவங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இன்னும் நம்ம டீம் கேங்காலாம் வந்தோம்னா என்ஜாய் பண்ணுறதுக்கான சூப்பர் ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். ஸோ இண்டோர் கேம்ஸ்லாம் விளையாடி முடிச்சுட்டு சும்மா ஒரு வாக் வந்தோம். பார்க்குறப்ப இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்காக இருந்துச்சு. இந்த ராஜாக்கள்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அதை வந்து கல்லில் செஞ்சு வச்ச அந்த சேர் மாதிரியே இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் நந்தி சிலை, ஏதோ இந்த இடம் பார்க்க பாருங்க. இங்கே மேலே வந்து பெல்லு, ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சா. சரி ஒரு ஃபோட்டோ போடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டோம். ராஜா உட்காந்துருக்கேன், நீ என்ன போற? வா இங்க. என்ன ராஜா இப்படி உட்காந்துருக்கீங்க? ராஜா இங்க இருக்கேன், நீ எங்க போற? நான் கூட்டு போறேன். ஏ இங்கே கிட்ஸ் விளையாடுறதுக்குன்னு தனியாக ஒரு மினி பார்க் மாதிரியும் ஒன்று இருக்குது. ஜஸ்ட் ஒரு கார்டன் பேஸஸில் வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஸ்லைடு, ஸ்விங்கு, சீசா இது எல்லாமே இருந்துச்சு. ஜோக்குட்டியும் இங்கே ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ பக்கத்துலேயே வந்து பீச்சுன்றதுனால பீச் காற்று வாங்கிட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது ஸ்விம்மிங் பூல் தான். நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூலாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. காலையிலேருந்து நல்லா வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு. பட் ஈவினிங் ஆனாலும் கொஞ்சம் இருட்டிட்டு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு டின்னருக்கு வந்தாச்சு. டின்னருக்கு வந்து பிரியாணி, அப்புறம் வந்து சப்பாத்தி, அப்புறம் செட்டிநாட் கிரேவி, சூப்பு, இது எல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ரூம்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்படி இருக்கு? பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருக்கு. மசாலாவாக இருக்கு. ஜோக்குட்டி நீ என்ன சாப்பிட்ற? ஸோ ஆல் குட், எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஹாய், குட் மார்னிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு இப்போ பார்த்தா மணி 5:40 ஆகுது. அதுக்குள்ளே ஃபுல்லாகவே விடிஞ்சிருச்சு. சன்செட் சன்ரைஸ் பார்ப்போன்னு தான் நாங்களே அலாரம் வச்சு எழுந்திரிச்சோம். ஆனால் அதுக்குள்ளே சன்னெல்லாம் ரைஸ் ஆகி நல்லா வெளிச்சமாயிடுச்சு. சரி பரவாயில்ல, அந்த பீச்சையாவது போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய் அது ஆக்சுவலி ப்ரைவேட் பீச் தானே. ஸோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நல்லாயிருக்கும் ப்ளேஸ் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்பாட் பார்த்துருப்பீங்க. மூவி அப்புறம் வந்து ஃபோட்டோஷூட்லாம் இங்கே தான் வந்து எடுப்பாங்க. இங்கே நம்ம ஈவெண்ட்டில் வைக்கிறதுக்கு ஈவெண்ட் லான்ஸ், அப்புறம் பீச் லான்ஸ் எல்லாமே இருக்குது பக்கத்துலேயே. இதுதான் வந்து பேக் சைடு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் வந்து ஒரு சின்ன கேட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பீச்சுக்கு போகிறதுக்காக. ஸோ எப்போவுமே இங்கே ஒரு செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருப்பாங்க. அது ஒரு டைமிங் அலர்ட் இருக்குது இங்கேருந்து நம்ம பீச் போகிறதுக்கு. ஸோ இப்போ ஏர்லி மார்னிங்கிறதுனால நம்மளை அலோவ் பண்ணுவாங்க போகிறதுக்கு. பட் நைட்டில் வந்து ஒரு 6:30 9:30க்குள்ளார வந்து தான் போகணும். அது போயிட்டு உடனே வந்துடணுன்ற மாதிரி சொல்லுவாங்க இங்கே. ஸோ இப்போ நைட் நாங்கள் சும்மா ஒரு விசிட் மாதிரி விட்டுட்டு வந்துட்டோம் உடனே. ஸோ இப்போ தான் இன்னும் கிளியராக பார்ப்போம் அப்படின்னு. இதுதான் இந்த பீச்சோட ஃபுல் வியூ.
உலகத்தில் இசையாக நீயே மாறி காற்றில் வீசினாய் காதல் பேசினாய். பீச்லாம் முடிச்சுட்டு இப்போ ரூம் போயிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு, ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக 2 பேருக்குமே மண்ணு ஆகிட்டு. ஸோ அதனால் ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். ஸோ ஸ்டே பண்ணுறவங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. பிரேக்ஃபாஸ்ட்லாம் நீட்டாக சர்வ் பண்ணியிருந்தாங்க, நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பேக்லாம் பேக் பண்ணி காரில் ஏற்றி வச்சுட்டு இங்கே கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடலான்னு வந்துட்டோம். நீங்களும் ஃபேமிலியோட இந்த ஸ்டே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்டேன்னு சொல்லலாம். ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு, செக் அவுட்டும் பண்ணியாச்சு. ஸோ இந்த vlog ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக vlog வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.